வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிஷ் கறி தான், பெங்காலி ஸ்டைலில். அதுக்கு நம்ம தேவையானது மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு இதை கொஞ்சம் தடவி வைக்கிறேன். நான் கொஞ்சம் நேரம் இது மேரினேட் ஆகட்டும். ஹல்தி பவுடரும் நமக்கும் டர்மரிக் பவுடர் சால்ட் சேர்த்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வைக்கலாம். இதுக்கு தேவையான ஆயில் ஒரு 3 ஸ்பூனாவது வேணும். 3 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் வேணும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் வாட்டர் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் மஸ்டர்ட் ஆயில் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இப்படி நீல ஷேப்பில் பேங்கன் பிரிஞ்சாலும் பொட்டேட்டோவும் நீல நீளமாக கட் பண்ணி, இது பெங்காலி ஸ்டைலில் பண்ணுறதுனால அவங்க இப்படி தான் கட் பண்ணி முதல்ல ஆயிலில் பொரித்து எடுத்துப்பாங்க, ஃப்ரை பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு எதுவும் தேவையில்லை. இதுக்கு மஞ்சள் பொடி தான் போடணும்னா போட்டுக்கலாம் நீங்கள். நான் மஞ்சள் பொடியெலாம் போடலை, அந்த ஆயிலோட அந்த கலர் தான் அப்படி தெரியுது. ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ்ஷையும் ஒரு மினிட் தான் நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணிவிடுங்க, டர்ன் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வச்சு ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டாம். இந்த ஆயில் கம்மியாக இருந்ததுன்னா இதை எடுத்த பிறகு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கிறேன். விட்டுட்டு ஜீரகம் போடுறேன், நான் ஜீரா போடுறேன், கிமின் சீட்ஸ் போடுறேன், ஜீரகம் போட்டிருக்கிறேன். வேணும்னா நீங்கள் மஸ்டர்ட் கூட போட்டுக்கலாம். அவங்க சில நேரங்களில் காலா ஜீரான்னு சொல்கிற அந்த கருஞ்சீரகம் போடுவாங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு சின்னதாக பெங்களூர் தக்காளியும் ஒரு 4-5 சில்லி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கிறேன். இப்போ போடுற பேஸ்ட்டு ஆனியன் பேஸ்ட்டு, ஒரு பெல்லாரி ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டொமேட்டோ, பெரிய டொமேட்டோ, இதுவும் பெங்களூர் தக்காளி தான், அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு கிரேவி வேணும், அவங்களோடது தண்ணியாக தான் இருக்கும். இப்படியும் செய்யலாம், இந்த மெத்தட்லையும் செய்யலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தட் தான். சால்ட் போடுறேன். இப்போது நிறைய வெரைட்டியில் அவங்க பண்ணுவாங்க, இதில் ஒரு மெத்தட் தான் நான் காட்டுறேன். கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் போடுறேன், ஹல்தி பவுடர், மஞ்சள் பொடி. அவங்க நிறைய மஞ்சள் பொடி சேர்ப்பாங்க இதில், அப்போ தான் அந்த அந்த ஃபிஷ்ஷில் உள்ள அந்த ஸ்மெல்லு போகும். இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் சில்லி பவுடர். கொஞ்சம் காரம் நமக்கு தேவைப்படும், அதனால் காரம் வேறு எதுவும் சேர்க்குறதில்ல நம்ம, அதனால் சில்லி பவுடர் கூடவே போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அவங்க ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை, பிரிஞ்சால், பொட்டேட்டோ, கத்திரிக்காவை, அதுக்கப்புறம் ஆலு, பொட்டேட்டோவை போடலாம், உருளைக்கிழங்க போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபிஷ்ஷு அதுவும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் போல் ஃப்ளிப் பண்ணி விட்டு டர்ன் பண்ணி விட்டுட்டு போட்டுங்க. நான் மறந்துட்டேன், லாஸ்ட்டில் தான் ஜீரக பொடி சேர்க்குறேன், கிமின் சீட் பவுடர், இது கிமின் பவுடர் சேர்க்குறேன். இது ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது முதலே சேர்க்கனா கூட நீங்கள் சேர்க்கலாம். லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசாக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். என்னோடய ரெசிபீஸ் நல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.